சடனாக மிஷ்கின் ஃபோன் பண்ணுவார், ஐ லவ் யூடா அப்படின்வார், கட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பயணம் போய்கொண்டிருக்கு. நடுவில் அவர் புத்தகம் வெளியிட்டார். அப்போது அவர் படங்களை பார்த்துட்டு நான் என்னோடய வெளிப்பாடை ஃபோனில் சொன்னது ரொம்ப நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை திருப்பி எழுத்து வடிவத்தை என்னால் கொடுக்க முடியல. அது அந்த அஞ்சாதி படத்தை பார்த்துட்டு நான் மாயாஜாலோ தான் நினைக்கிறேன், மிஷ்கினுக்கு ஃபோன் பண்ணேன். 5வது நிமிஷம் படம் முடியறதுக்குள்ளே அவர் வந்துட்டார். நான் என்ன சொன்னேன், ஏதோ சொன்னேன், அதெல்லாம் தெரியும், எனக்கு பயங்கரம் பாதிச்சது அந்த படம். ஆனால் அது 5 வருஷம் கழிச்சு அந்த எழுத்தில் போட சொன்னால் என்னால் அது தெரியலது. ஸோ கூகுள் பண்ணி எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப என்னுடைய இது மாதிரி கிளீஷேவாக இருக்குது. நான் அப்புறம் சொன்னேன், அதுக்கப்புறம் சில சமயத்தில் இஸ் காட் காமன் சென்ஸ், அவர் அவாய்ட் பண்ணிட்டார் அது. ஆனால் எல்லா படத்தையும் பார்த்த பின் என்னுடைய கருத்தை சொல்லும்பொழுது அதில் ஒரு வேகம் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அது திருப்பி அதே வார்த்தைகளில் வராது. அது படத்தோட பாதிப்பு இது. ஸோ to make it short, the best wishes to director Aditya, Karthik Ilongo, my assistant. Definitely they'll do an outstanding job. All the best wishes. Mishkin, I love you. என் வாழ்வில் எனக்கு கிடைத்த மிக நெருக்கமான நண்பர்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ராம் ஒரு பழைய மோட்டார் சைக்கிளில் எங்களுடைய வம்சி புக்ஸுக்கு முன்னாடி நின்ற காட்சி எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அவருடைய மோட்டார் சைக்கிள் முழுக்க பாத்திரங்கள்லாம் கட்டிருந்துச்சு, குண்டா அதெல்லாம் கட்டிருந்துச்சு. இது எதுக்கு ராம்னு, நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட முடியாதுண்ணா, எங்கேயா வழியில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே தானார். அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் படுக்க, அதெல்லாம் வேணாம், நான் மலை சுற்றுற வழியில் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் பாருங்கள், அங்கே போய் படுத்துட்டு காலையில் வீட்டுக்கு வரேன்னார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஆள் ஒரு ஸ்பேஸை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து படுக்கக்கூடிய ஒரு ஆளை ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி பல என் வாழ்க்கையில் ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு மிஷ்கினுடைய அபூர்வமான தருணங்களை என்னால் எழுத முடியும், பேச முடியும். தமிழ்ச்சி சொன்னது மாதிரி ஜெண்டர் இல்லாத ஒரு ஆள் மிஷ்கின். அவர் ஒரு பெண்ணை அணைக்கிறார் என்றால் அது ஒரு துளியும் காமம் இல்லாத அது ரொம்ப அபூர்வமாகத்தான் நாம் ரொம்ப கான்சியஸ் ஆகிடும். அப்படி எந்த நிமிடத்திலும் கான்சியஸ் இல்லாத ஒரு ஆளாக மிஷ்கின் இருக்கிறார். அதே மாதிரி அவருடைய தம்பி சாமிநாதனை அவர் ஓட ஓட விரட்டி விரட்டி வேலை வாங்கின அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக முகமூடியிலெல்லாம் வேலை பார்க்கும்போது பார்த்துருக்கேன். அவர் வாங்காத திட்டு கெட்ட வார்த்தை அது எல்லாத்தையும் இப்போ இனிமேல் தான் டிக்ஷனரியில் இருக்கணும், அவ்வளவு கெட்ட வார்த்தை அவ்வளவு திட்ட வாங்கியிருக்கார். அது எல்லாமே சாமிநாதனுக்கு தெரியும். அண்ணன் நம்மை செதுக்கி கொண்டு இருக்கிறார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இந்த படத்தில் தான் அவர் என்ன ரிசல்ட்டை கொடுக்கிறார் என்று தெரியும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் சமீபத்தில் ஒரு படத்தில் எல்லாம் நடித்தேன், ரொம்ப கம்பல்ஷன் பேரில். என்னுடைய நண்பர் ராஜமுருகன் என்பதால் ஜோக்கர் படத்தில் நடித்தேன். சமீபத்தில் மிஷ்கின் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னார். எல்லோரும் என்னை கேட்குறாங்க, ஷைலு நீங்கள் ரோட்டில் போகிறவங்களாம் நடிக்க வைக்கிறீங்க, பவாவை நடிக்க வைக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. நான் நடிக்க வைக்க மாட்டேன். பவாவை பற்றி ஒரு கேரக்டர் எழுதுனா அது என்னை வெளியே தள்ளுது. நான் அப்படி வெளியே தள்ளுற ஒருத்தர் கம்பல்ஷன் பண்ணி என் உள்ளே வைக்கவே மாட்டேன். ஆனால் என் லைஃப்பில் என்றைக்காச்சும் ஒரு நாள் பவாவுக்காக மட்டுமே நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவேன், பவாவை நடிக்க வைப்பேன். இந்த வெளிப்படையான தன்மை இருக்குல்ல, இந்த எதிர்பார்ப்பில்லாத ஒரு தன்மை இருக்கு 2 பேருக்கு இருக்கிறது தான் இந்த நட்பின் இந்த தூரத்தை, இந்த நட்பின் கண்ணியை மிகச்சரியாக எடுத்துக்கொண்டு போக முடியும். 3ஆவதாக நான் இன்னொரு மகத்தான ஒரு கலைஞனை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய நண்பர் PC ஸ்ரீராம், தமிழ் ஒளிப்பதிவினுடைய அல்லது இந்திய ஒளிப்பதிவினுடைய மேதை என்று அவரை சொல்லலாம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை திருப்பாம்பர் சண்முக சுந்தரம் என்கிற ஒரு பெரிய இசை மேதை வந்திருந்தார். அவர் யோகிராம் சுரத்குமாரை நான் ஒரே ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். யோகிராம் சுரத்குமார் அவருக்காக நிறுவப்பட்ட ஒரு வெங்கல சிலைக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். உட்கார்ந்து ஒரு சிகரெட் பிடித்து கொண்டு அப்படி ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் உள்ளவர் யோகிராம் சுரத்குமார். ஒரு 2000 பேர் அவரை சுற்றி அந்த மணிமண்டபத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். திருப்பாம்பரம் சண்முக சுந்தரம் நானும் ஒரு ஓரத்தில் நின்றோடனே அவர் என்னை கையை காட்டி அவரை கூட்டின்னு வா என்றார். அந்த ஜன கூட்டத்தில் நடந்து நடந்து நான் அவரை கூட்டின்னு போனேன். பெரிய ஆகிருதியான உருவம் அவர். போனோடனே இவர் இசைக்கல்லூரியுடைய முதல்வர், மிகப்பெரிய இசை மேதை என்று நான் யோகிராம் சுரத்குமாருக்கு அவரை அறிமுகப்படுத்தினேன்.
அவர் உடனே நீ பாடுவியா என்று கேட்டார். பாடுவோம் சாமி என்று சொன்னார். பாடு அப்படின்னார். உடனே அவர் தன்னுடைய அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் கட்டி அப்படியே கையை அப்படி உயர்த்தி பாட ஆரம்பித்தார். அந்த அலாதியான நிமிடத்தில் வந்து அவருடைய மனைவி குறிப்பிட்டு ஏதோ ஒரு பாட்டை பாடுங்க என்று சொன்னார். ஆனால் அவருக்கு தன் மனைவி நிற்கிறது எதுவுமே தெரியல. அப்படி தள்ளி விட்டார் அவங்க ஒய்ஃபை. அவங்க போய் அந்த ஜன கூட்டத்தின் மத்தியில் உட்கார்ந்தார். எனக்கு தெரியும், நான் பாடுவேன், இந்த அபூர்வ நிமிடத்தை நான் நான் நிரப்புவேன் என்று சொன்னார். பிசி சாருக்கு அப்படி ஒரு அபூர்வ நிமிடத்தை, அது மாதிரி ஒரு 100 அபூர்வ நிமிடத்தை நான் இந்த 3-4 நாட்களாக பல நண்பர்கள் சொல்ல சொல்ல கேட்டேன். நாயகன் படத்தினுடைய கடைசி ஷாட் அன்றைக்கு வந்து பூசணிக்காய் உடைத்து அன்றோடு படத்தை முடிக்க இருக்கிறார்கள். பக்கத்தில் அடையாறில் அந்த ஷூட்டிங் நடக்கிறது. ஒரு மீன் குளத்தில் இருந்து தண்ணி எடுத்து கமல் மேலே அடிக்கிறாங்க. மழை பெய்கிற ஒரு சீன். திடீர்னு எதிர்பாராத தருணத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடி வந்து அந்த ஷூட்டிங்கை நிறுத்து யாரை கேட்டுங்க ஷூட்டிங் நடக்குது என்று கற்றுக்கிறார். சார் வந்து தூரமாக போய் உட்காந்து ஒரு சேர் போட்டு அதை செட்டில் பண்ணிட்டு வாங்க என்று சொல்கிறார். லைட்டிங் போயினே இருக்கு. அவனோட எல்லாரும் பேசுகிறாங்க. அவன் வந்து 50,000 ரூபாய் கொடு, அப்போ தான் ஷூட்டிங் நடக்க முடியும் என்று சொல்கிறார். அவர் பார்த்துனே இருக்கார். இன்னும் 3-4 நிமிடத்தில் அந்த ஆரஞ்சு வண்ண கலவை மறைய போகிறது. இந்த பிசி சார் தூரம் வந்து பார்த்துனே இருக்கு. திடீர்னு எழுந்துச்சு வந்து பலார்னு அவனை ஒரு அரைச்சல் விட்டு அப்படியே தூக்கி தூரம் கிடையாது போட அப்படின்ற சொல்லி அவன் வந்து அதிர்ந்துட்டான். இந்த மாதிரியான பெரிய ரவுடிகள், பெரிய ஜாம்பவான்கள் சொல்கிறீங்களா வந்து ஒரு சாதாரண ஆள் வந்து டீல் பண்ணிட முடியும். அவர் வந்து ஒரு பெரிய கலைஞன், ஒரு பெரிய இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஒளிப்பதிவு மேலே அதெல்லாம் இல்லை. அப்படியே ஒரு நிமிஷத்தில் அவனை தூக்கி அப்படி போட்டு அவனை தூக்கி தூரம் போடுங்கடா என்று சொல்லிவிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட அவன் எவ்வளோ கேட்குறான், 50,000 ரூபாய் கேட்குறான் சார், 60,000 கொடு என்று சொல்லிவிட்டார். அதுதான் ஒரு கலைஞனுக்கான தருணம். யோகிராம் சூரத்குமார் முன்னாடி திருப்பாம்பாருகம் சண்முக சுந்தரம் நின்றதும், பிசி ஸ்ரீராம் அந்த ஆரஞ்சு வண்ணத்தை நாம் தவற விட்டு விடக்கூடாது என்பதற்காக அப்படி ரியாக்ட் பண்ணதும், இப்படிப்பட்ட மகத்தான கலைஞர்கள் வாழ்கிற சமூகத்தில் தான் நானும் வாழ்கிறேன் என்கிற பெருமிதத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறதுக்கு. மிஷ்கின் சாரோட ஒர்க் பண்ணுற எல்லா நாளுமே வந்து எனக்கு ஒரு இன்னொரு லைஃப் தான். ஸோ அது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் தி டே மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அப்படி ஒரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். படத்தில் இருந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். சவரக்கத்தி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லரும் சரி, சாங்கும் சரி. சாங்கு வந்து அதோடைய கம்போசிஷன், அதாவது அந்த லிப்ஸ் மூமெண்ட்டில் அந்த லிரிக்ஸு, அந்த மூமெண்ட்டு, ஒரு அதோடைய எக்ஸ்போசர்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதே இந்த ஒரு படத்துக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துருக்கு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட அது ஒரு 10 டைம்ஸ் யூடியூப்பில் பார்த்துட்டேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். நண்பர் இயக்குனர் ஆதித்யாவுக்கு இந்த படம் ஒரு சிறந்த படமாக அமையணும். எல்லோரும் சொல்கிற மாதிரி மிஸ்கின் சாருடைய இது இல்லாமல் வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அது இல்லாமல் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது. அடுத்து மிஸ்கின் சார், அடுத்தது மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டரை பற்றி அந்த பாட்டிலே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. மிஸ்கின் சாரை பற்றி பேசணும். அவருடைய படங்களை நான் ஒரு படம் கூட மிஸ் பண்ணல. சித்திரம்பை ஸ்டடியிலேருந்து அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு, அதிலேருந்து லாஸ்ட்டாக பிசாஸ் வரைக்கும் அவரோட படங்களை ஒரு படம் கூட மிஸ் பண்ணல. அவர் எனக்கு மானசீகமாக பிடிச்ச ஒரு இயக்குனர். ஆனால் நிறையா நண்பர்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஆனால் பலதரப்பட்ட நண்பர்களை பார்த்துருக்கோம். ரொம்ப மிகச்சிறந்த, என்ன சொல்கிறது இங்கிலீஷ் தெரியல, ஹியூமன் வந்து மிஸ்கின் சார். ரொம்ப ஒரு பிரமாதமான மனிதர். அவர்கிட்ட பழகிறதும் சரி, அவர்கிட்ட இருக்கிறதும் சரி, அந்த நேரமும் நாட்களும் போகவே போகாது. அப்படியே அவர் கூட இருக்கணும் போல தோணும். அவர் கூட நான் ஒரு படம் ஜாயின் பண்ணி பண்ணுறேன். அதான் துப்பறிவாளன். எனக்கு ரொம்ப ரொம்ப நான் அப்படி நம்பவே இல்லை நான் இவர் கூட படம் பண்ணுவேன்னு. அது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. என்னை மேடைக்கு அனுப்பிச்சதுக்கு அவருக்கு நன்றி. சவரக்கத்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்று மனமாறவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும்
இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏ தங்க கத்தி, வெள்ளி கத்தி, செம்பு கத்தி, இரும்பு கத்தி, சவர கத்தி ஈடாகுமா? ஓ கோபக்கத்தி, பாசக்கத்தி, வீரக்கத்தி, ரோசக்கத்தி, சவரக்கத்தி குத்தம் செய்யுமா? வீட்டுக்கத்தி, நாட்டுக்கத்தி, ஊருக்கத்தி, உறவு கத்தி, சாதிக்கத்தி, வேதக்கத்தி, நீதி கத்தி, ஆனாலும் சவரக்கத்தி போலாகுமா? ஓ சவரக்கத்தி போலாகுமா? கத்தி எதுக்குத்தான், தொப்புள் கொடி வெட்டத்தான். கத்தி எதுக்குத்தான், தொப்புள் கொடி வெட்டத்தான். உங்கள் குரல் உலகுக்கு கேட்க வேண்டுமா? நீங்கள் மீடியா தொடர்பான படிப்பை முடித்தவரா? சமூகத்தின் உண்மைகளை பதிவு செய்யும் விருப்பம் கொண்டவரா? உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ராஜ்நெட் இந்தியா முழுவதும் இளம் செய்தியாளர்களை வரவேற்கிறது. இளம் எழுத்தாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள், பணிகளுக்கான விருப்பம் கொண்டவர்கள் உங்கள் பெயர், வயது மற்றும் முகவரியை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். For more details, log on to www.rajnet.com.